கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவராலே வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பார்க்கிறோம், எங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், அவர் ஆத்மாவை பார்த்து அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? என் ஆத்மாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சொல்றாரு, ஏன்னா ஆத்மாவே நீ கர்த்தரை நோக்கியா அமர்ந்துரு, ஏன்னா நீ நம்புகிறது யாரால வரும்? கர்த்தரால வரும். ஏன்னா அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவருக்கு முன்னாடி அவர் அசைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அவரே என் கன்மலை. இந்த ஒரு சங்கீதம் ஒரு விசேஷித்தமான சங்கீதம், 62வது அதிகாரம். ஏன்னா நீங்கள் சங்கீதம் 18வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என் கன்மலை வாசிக்கலாம். சங்கீதம் 18:2, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். இதே இதுல 46வது வசனம் 18:46, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. ஹல்லேலூயா. பார்க்கிறோம், கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கன்மலை. ஆனா இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம், அவர் யாரா? நிறைய கன்மலை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நிறைய கன்மலை இருக்கு. ஆனா தாவீது ராஜா சொல்றாரு, அவர் மாத்திரம்தான் என் கன்மலை. ஹல்லேலூயா. நீங்க உபாகமம் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 32:37 வாசிக்கலாம். 32:37. அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சை ரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே? பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போன ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நம்பின தெய்வங்களும் நீ நம்பின கன்மலையும் எங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனா தாவீது ராஜா சொல்றாரு, அவரே என் கன்மலை, God only. அதில் அந்த சங்கீதத்தில் ரொம்ப சிறப்பானது என்னன்னா, அவரே என் கன்மலை. அடுத்து சொல்வாரு, தேவனையே நோக்கி, இன் God alone, God only. இந்த வார்த்தைகளை மறுபடி இந்த சங்கீதத்தில் சொல்வார். ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். கூடுமானால் மனப்பாடம் பண்ண முடிஞ்சா இந்த சங்கீதத்தில் 12 வசனம் தான் இருக்கு. தயவுசெய்து என்ன பண்ணிருங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. முதலாய் மனப்பாடம் பண்ணி வந்து சொல்ற 3 பேருக்கு சிறப்பு பரிசு. ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்துறேன். ஏன்னா இந்த சங்கீதம் நம்ம எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறோமோ, நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து இந்த சங்கீதத்தை திருப்ப படிக்க எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம உள்ளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா, நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில் ஆவியானவர் நமக்கு இந்த வசனங்களை நினைப்பூட்டி நம்மளை தைரியப்படுத்துவார். ஏன்னா மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மளை ஒருபோது தூக்கி கட்டவே முடியாது. நாயின் ஒரு விதவையை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, அலாதன்னு. நான் நினைக்கிறேன் அவங்க கூட பிறந்தவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அழாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், நானும் உங்களுக்கு பிள்ளைங்க தான். யாருடைய கண்ணீரும் அவங்களுக்கு, யாருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரல. ஆனால் தேவன் சொன்னார், இயேசு சொன்னார், அழாதே. அது கண்ணீர் என்னாச்சு? மாறுச்சு. அதே போல் உலகத்து மனுஷங்க நமக்கு நிறைய ஆறுதலை பேசலாம், ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் அவரே என் கன்மலை, அவருடைய வார்த்தைகள் மெய்யாகவே நம்மை தூக்கி நிறுத்தணும். அப்படின்னா நிறைய மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம மைண்டை, நம்ம மனதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த 5வது வசனத்தில் பார்க்குறோம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஏன் அவர் ஆத்துமாவை பார்த்து அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு? எதுக்காக அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு? ஏன்னா
நமக்கு எப்பயுமே பிரச்சனைகள் வந்தா, போராட்டங்கள் வந்தா நம்ம மனசு என்ன பண்ணாது? அமராது, அளவாயும். இந்த பிரச்சனைக்கு யாரை போய் பார்க்கலாம், இந்த பிரச்சனையை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம், நம்முடைய இருதயம் அதற்கான முடிவை நோக்கி, விடுதலையை நோக்கி, அதற்கு அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர்ற வரைக்கும் நம்ம இருதயம் என்ன பண்ணாது? அமராது. அது என்ன பண்ணும்? அளவாயும். பாருங்க, தாவீது ராஜாவுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். பார்க்குறோம், நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. they keep on doing evil. அவங்க தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தீங்கு செய்கிறதுல அவங்க என்ன பண்ணவே இல்லை? ஓயவே இல்லை. தாவீது ராஜாவுக்கு தீங்கு செய்கிறதுல அந்த எதிரிகள் என்ன பண்ணவே இல்லை? ஓயவே இல்லை. தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கடந்த நாட்களில் செஞ்சாங்க, இப்பயும் செஞ்சாங்க, இனி என்ன பண்ண போகிறாங்க? சொல்கிறார், நீங்கள் எவ்வளவு நாள் தான், எது வரைக்கும் தான் ஒரு மனுஷனை இந்த பாடுபடுத்துவீங்க, இப்படி துரத்துவீங்க, இப்படி வேதனைப்படுத்துவீங்க? அடுத்து பாருங்க, 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவருடைய மேன்மையிலிருந்து அவரை என்ன பண்ணணும்? கீழே தள்ளணும். இவனை தள்ளி விடணும். இவனை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார், இவனை என்ன பண்ணணும்? தள்ளி விடணும். அது மாத்திரமல்ல, அவனை நேரில் பார்க்கும் போது என்ன பண்ணுறாங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பிரைஸ் லார்ட் பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்க? சபிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்க மத்தியில் தான் யார் நிற்கிறா? தாவீது. அப்பதான் சொல்றாரு, 4வது வசனத்தில் சொல்றாரு, தாங்க வாயினால ஆசீர்வதிக்கிறாங்க, உள்ளத்தில் சபிக்கிறாங்க. ஆனா நானும் ஆண்டவரே, 5வது வசனத்தில் சொல்றாரு, நானும் என் ஆத்துமாவே நீ இதெல்லாம் பார்க்காத, அவன் எது வரைக்கும் தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், அவங்க தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம உடைய மேல இருந்து கீழே தள்ளணும்னு அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க சபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா என் ஆத்துமாவே உன் இருதயத்தில் அதுல பதிக்காத, கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். அப்ப தாவீது ராஜா சும்மா இந்த வார்த்தையை சொல்லலைங்க. ஒருத்தவங்க தன் ஆத்மாவை பற்றி, தாவீது ராஜாவுக்கு தன் ஆத்மாவை பார்த்து பேசுறது ஒரே வழக்கம் தான். நீங்கள் 42வது சங்கீதம் எடுங்களேன். 42வது சங்கீதம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா சொல்லுவார் பாருங்களேன். 42ஆம் சங்கீதம் 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சொல்ற ஆத்மாவை பார்த்து பேசுறாரு. ஏன் கலங்குற, ஏன் தியங்குகிற, தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஏன் என்ன பாடுபடுத்துறாங்க அவரை? 3வது வசனத்தில் பார்க்கிறோம். 3வது வசனத்துடைய பின்பகுதியை பார்க்கும் போது, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க தாவீது ராஜாவுக்கு எப்பயும் இரவும் பகலும் கண்ணீர் தான் அவருக்கு சாப்பாடு. அப்ப எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு நெருக்கத்தில் அவர் போயிருப்பார். ஆனா அந்த நெருக்கத்திலையும் அவர் ஆத்மாவை பார்த்து சொல்றாரு, நீ கலங்காத, நீ திகையாத, நீ யாருக்கு மாத்திரம் காத்துரு, என் ஆத்மாவே நீ அமர்ந்துரு. யாருக்காக? கர்த்தருக்காக அமர்ந்துரு. ஏன்னா நீ நம்புகிறது யாரால தான் வரும்? கர்த்தரால தான் வரும். அப்படினால நீ கலங்காத. இன்றைக்கும் நீங்க எவ்வளவோ காரியங்கள்ல உங்களுக்கு நெருக்கங்கள் இருக்கலாம், உங்க குடும்பத்துல நெருக்கங்கள் இருக்கலாம், வீட்டாரால நெருக்கங்கள் இருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல நெருக்கங்கள் இருக்கலாம், உடன் பிறந்தவர்களால நெருக்கம் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் உங்க சரீரத்தினுடைய வேதனைகளே, பலவீனங்களே உங்களுக்கு ஒரு நெருக்கமா இருக்கலாம். எந்த நெருக்கமா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? இதுக்கு தீர்வு தேடி அங்க ஓடலாமா, இங்க ஓடலாமா? இல்லை. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? இந்த நெருக்கத்தின் நிமித்தம் நீ ஏன் கலங்குற? என் எதிர்காலம் என்ன ஆகும்? கலங்காத. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. நீ எதிர்பார்க்கிறது, நீ நம்புகிறது, உன்னோட நல்ல எதிர்காலம் அவராலே வரும். ஹல்லேலூயா. ஒருபோது நம்முடைய தேவன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அந்த அதிகாரத்திலேயே மறுபடி 11வது வசனத்துல வாசிக்கிறோம்,
என் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஏன் அப்படி சொல்றாரு? 9வது வசனத்துல பின்பகுதியில பார்க்கிறோம், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும். 10வது வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கிறோம் போது, என்னை நிந்திப்பது, என்னுடைய சத்துருக்கள் என்னை நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கு. ஒவ்வொரு நாளும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறாங்க. அந்த நிந்தனையை நான் என் மனசுல வைக்கிறது இல்ல. பாத்தீங்களா தாவீது ராஜாவோட வார்த்தையை பார்த்தீங்களா? என்னை சத்துருக்கள் நாள்தோறும் நிந்திக்கிறாங்க. ஒருவேளை உங்களை சுற்றி உங்களுக்கு விரோதமான வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் உங்களுக்கு நேரா வரலாம். ஆனா அந்த வார்த்தையை தயவு செய்து உங்க மனதுல வைக்காதீங்க. சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கலங்காத. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல 10ல சொல்றாரு, 11வது வசனத்துல சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கலங்காத, நீ திகையாத, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பு யாரால வரும்? என் தேவனால வரும். ஆனபடியினால நான் அவரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதே போல நிறைய காரியங்களை பார்க்கலாம். தாவீது தன்னுடைய ஆத்மாவோட பேச 103 சங்கீதம், என் ஆத்மாவே நீ கர்த்தனை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லி எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி வரிசையா பட்டியல் போறார். அவரை என் அக்கிரமத்தை மன்னித்திருக்கிறாரு, என் நோயை மன்னித்திருக்கிறாரு, என்னுடைய பிராணன அழிவுக்கு வரிசையா பட்டியல் போட்டுட்டே வர்றாரு. அப்ப நம்முடைய ஆத்மாவோடு கூட நம்மளும் கூட பேசணும். நம்ம ஆத்மாட்ட என்ன பண்ணணும்? பேசணும். என்ன பேசணும்? என் ஆத்மாவே நீ கலங்காத, என் ஆத்மாவே நீ தயங்காத. உனக்கு யார் இருக்கிறா? கண்மலையானவர் இருக்கிறார். உலக பிரகாரமான மனுஷர்களுக்குள்ள கண்மலை இல்லை, அவரே என் கண்மலை. பாருங்க, இன்னைக்கு பாடல் பாடணும் வொர்ஷிப்ல, எபினேசரே உமக்கு ஆராதனை. எபினேசர்னா என்ன அர்த்தம்? இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீர். வெறும் உதவி செய்தீர் இல்லை, இம்மட்டும் எனக்கு உதவி செய்து. எங்க பையனுக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கிறது, முதல் மகனுக்கு எபினேசர் தான். ஏன்னா சகோதரன் சுவிசேஷ நிமித்தம் ஊழியத்திற்கு வந்தது நிமித்தம் வீட்டை விட்டு துரத்த விட்டு, என்னோட முடிவு எப்படி இருக்கும், என்னோட எதிர்காலம் என்ன இருக்கும், எனக்கு குடும்பம்னு இருக்குமா, எனக்கு குழந்தைங்க இருப்பாங்களா? ஆனால் ஆண்டவர் குடும்பத்தை கட்டினார். தனிமையாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன் குடும்பத்தை கொடுத்தார், குழந்தைய கொடுத்தார். இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாள் எபினேசன் கூப்பிடும்போது என்ன சொல்கிறோம்? எஸ்ஸப்பா, இம்மட்டும் நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, தாவீது ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு பார்வை இருந்தது. என்னன்னா, அவர் எபினேசர். இயேசு கிறிஸ்து யாரு? எபினேசர். அவர் உதவி செய்கிற சகாயர். ஆனபடியினாலே நான் கடந்து வந்த நாட்களில் எல்லாம், தாவீது ராஜா சொல்றார், நான் கடந்து வந்த நாட்களில் எல்லாம் இம்மட்டும் எனக்கு யார் உதவி செய்தா? எபினேசர் உதவி செய்தார். ஆனபடினாலே என் ஆத்துமாவே நீ கலங்காத. இம்மட்டும் உதவி செய்தவர் உன்னை பாதியில விட்டுருவாரா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தாயின் வயிற்றிலே தாங்கினவர் தலைநரைக்கும் வரைக்கும் தாங்குவார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே நாம் எபினேசர் இம்மட்டும் உதவி செய்தார், இனியும் உதவி செய்தார். ஆனபடினாலே என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அவரா நீ நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்க என்ன நம்பி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? எனக்கு தேவன் என்ன செய்வார், என்ன நம்பிக்கையோட வந்து உட்கார்ந்துருக்கீங்களோ, உங்களுக்கு நீங்கள் நம்புகிறது நிச்சயமாய் கர்த்தரால் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீது ராஜா சாதாரணமா இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. சாதாரணமா இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, சாதாரணமா ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. உலகத்து மனுஷனை போய் சொல்ல முடியுமா? என் ஆத்துமாவே நீ வந்து காத்துரு, நீ நம்புறது உனக்கு வரும், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேவனை நல்ல ருசிச்ச மனுஷன் யாரு? தாவீது ராஜா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் யார் சொன்ன அந்த வார்த்தைய? தாவீது ராஜா தான் சொல்றாரு. அவர் ஆண்டவரை ருசித்தவர். சிறு வயதுல இருந்து அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் அவரை தன்னை காத்து பராமரித்து அற்புதமா அதிசயமா தன்னை விடுவித்ததெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கிறாரு. இப்ப இருக்கிற போராட்டத்தின் மத்தியில அவர் நினைச்சு பார்க்கிறார். எப்பயுமே என்கிட்ட கூட அந்த குணம் உண்டு. எப்படின்னா, எனக்கு ரொம்ப பிரச்சனை தாங்க முடியலன்னா ஜெபதோ ஜெயதங்கள் எடுத்து வச்சு உட்காந்துருவேன்.
உட்காந்து நன்றி பாட்டா பாடுவேன். இது வரைக்கும் எனக்கு ஏசப்பா என்னென்னலாம் நன்மை செஞ்சார், எப்பேற்பட்ட நெருக்கத்திலலாம் எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார், பாடி முடிப்பேன். ஒரு தேவ சமாதானம் அப்படியே இருதயத்தை நினைக்கும். எந்திரிச்சு போயிடுவேன். அந்த காரியமும் அருமையா ஜெயமா முடிந்துடும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன இருக்குது? என்னன்னா, கடந்து வந்த பாதையில் கர்த்தர் எனக்கு என்னென்னலாம் செஞ்சார், என்னை எப்படியெல்லாம் விடுவித்தார், எனக்கு எபினேசராய் அவர் இருந்து எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்தார். அப்படி உதவி செய்தவர் இன்றைக்கும் என்ன பண்ணுவார்? இந்த பிரச்சனையிலையும் எனக்கு உதவி செய். அதனால தான் சொல்றார், என் ஆத்மாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு. ஏன்னா நீ நம்புறது யார்? எப்படிப்பட்ட தெய்வம்? இந்நாள் வரையும் உனக்கு கண்மணி மணி போல காத்த தெய்வம், உன் கண்ணீரெல்லாம் துருத்தியில வச்சு உனக்கு பதில் கொடுத்த தெய்வம். ஆனபடினால என் ஆத்மாவை நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு, அவருக்காகவே காத்துரு. நீ நம்புகிறது கண்டிப்பா என்ன வரும்? உனக்கு வரும். இப்போ பார்க்கிறோம், இந்த தாவீது ராஜா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தெல்லாம் அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் இந்த வார்த்தையை சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அவர் சொல்லணும்னா அதற்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது, ஒரு நல்ல அடித்தளம் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 5 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். போதும். பாருங்க, தாவீது ராஜாவுடைய நம்பிக்கை யாரு? இயேசுக்கு தேவனாகிய கர்த்தர். பார்க்கிறோம், அவர் சொல்றார், சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கை யாரு? நீங்க தான். இப்பயும் என் நம்பிக்கை தான், நீங்க தான் என் நம்பிக்கை. இனிமேலும் யார் தான் என் நம்பிக்கை? இப்போ தாவீது ராஜாவுக்கு தேவன் மேல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு நல்ல நம்பிக்கை, ஒரு நல்லையான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சிறு வயது தொடங்கி அவர் மேல நம்பிக்கை இருந்துச்சு. பாருங்க, சிறு வயது தொடங்கியே அவருக்கு மேல் நம்பிக்கை இருந்தபடினால பாருங்க, சங்கீத 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:37. 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். தாவீது ராஜாவுக்கு தெரியும், தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன வந்துச்சு? கரடி வந்துச்சு. அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தன் கையில் வைத்திருந்த கோல் தன்னை தப்புவிக்கல, தன்னுடைய பலன் தப்புவிக்கல, தன்னுடைய திறமை தன்னை தப்புவிக்கல. எது தப்புவிச்சுச்சான்? எது தப்புவிச்சுச்சான்? என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அப்ப நான் சொன்னேன், இந்த சங்கீதம் 62:5 அவர் சொல்லணும்னா அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்த நாட்களில் எல்லாம் அவருடைய உடம்போட ஆத்மா, அவருடைய மனசு உரமேறி போச்சு. என்ன உரமேறி போச்சுன்னா, என்ன வந்தா வடக்கட்டும், என்ன வந்தா வரட்டும், எனக்கு யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். என் ஆத்மாவை நீ என்ன பண்ணாத, அதனால கலங்காத, திகையாத, அவரை நோக்கி மாத்திரம் நீ என்ன பண்ணு? அமர்ந்துரு. கண்டிப்பா நீ நம்புகிறது அவரால். இந்த காரியம் அவரோட இருதயத்தில் நல்ல உரமேறி போயிருச்சு. நம்முடைய இருதயத்தில் உரமேறி இருக்கிறா? கர்த்தர் மேல் நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை உரமேறி இருக்குதா, அல்லது அங்கிட்டும் இங்கிட்டுமா, இருதலை பட்சமா? ஒரு நேரம் நம்பிக்கையாக தான் இருக்குது சிஸ்டர். சூழ்நிலையெல்லாம் அப்படியே எதிராக இருக்கும்போது டவுன் ஆயிடுறேன் சிஸ்டர். இல்லை. இப்போ தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், சொல்கிறாரு, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர். ஆனபடினால பாருங்க, வரிசையாக அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த வார்த்தை 62:5 சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அற்புதமா விடுவிக்கிறார். அப்ப சிங்கத்தின் கைக்கு கரடியின் கைக்கு கர்த்தர் தப்புவித்தார். அடுத்து பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனம். 1 சாமுவேல் 17:46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்.
அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலாகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு தெரியும் கோலியாத்தை வந்து தாவீது ராஜாவாகல. அப்ப அவ யாரு? ஒரு இளைஞன், ஒரு அழகான இளைஞன், சிவந்த மேனியுள்ள அழகான இளைஞன். இந்த இளைஞன் என்ன பண்றான்? சிறு வயது முதற்கொண்டு யுத்தத்துல பயிற்சி பெற்றவன் யாரு? கோலியாத். தலையில கவசம், தலையில வந்து ஹெல்மெட்டு, இங்க என்னது மார்க்கவசம். அப்புறம் நீங்க படம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமா இருக்கும்ல. கையில கேடகம், ஈட்டி, அப்புறம் இந்த கையிலெல்லாம் கூட காலெல்லாம் கூட என்ன பண்ணியிருப்பார்? அவர் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருப்பார். ஆனா அப்படிப்பட்ட அந்த யுத்தத்துல பழகின ஒரு மிலிட்ரி மேனை தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன். ஆனா அவர் சொல்றாரு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ராஜா என் கையில இல்ல, கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவருக்கு இருந்த அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். அதே போல என்ன ஆச்சு? அந்த கோலியாத்துக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் இடம் தெரியுது. கரெக்டா என்ன பண்றான்? அடிக்கிறான். அடிக்கும்போது கரெக்டா பொட்டுல பட்டு என்ன பண்ணிட்டாரு? பொட்டுன்னு போயிட்டார். அப்ப அவனுக்கு தெரியும், தாவீது ராஜாவுக்கு தெரியும், என் ஆத்துமாவே நீ கலங்காத. ஏன்னா சிங்கத்துக்கு மட்டும் இல்ல, கரடிக்கு மட்டும் இல்ல, கோலியாத்துக்கு என் தேவன் தப்புவித்தார். இப்ப இருக்கிற பிரச்சனையில என்ன பண்ணுவாரு? தப்புவிப்பார். அடுத்ததாக பாருங்க, இந்த 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப தாவீது ராஜா என்ன பண்ணிட்டாரு? கோலியாத்தை கொன்னுட்டார். கொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? பெண்கள் எல்லாம் ஒரே சந்தோஷம், ஆடி பாடி மேல தாளங்களோட கீத வாத்தியங்களோட சந்தோஷமா ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்து பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. உடனே இதை கேட்ட உடனே சவுல் ராஜாவுக்கு என்ன ஆயிருச்சு? சம்மட்டியை வச்சு மண்டையில நோட்டுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னது, எனக்கு 1000, தாவீதுக்கு 10000? இன்னும் ராஜாங்கத்தை மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் என்ன ஆயிருச்சு? விசனம் உண்டாகி 9வது வசனம் வாசிக்கலாம். 9வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அடுத்த வசனம் 10வது. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம் இங்க தாவீது ராஜாவுக்கு விரோதமா சவுல் இருதயம் காய்மகாரம் பட்டு இவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும்? கொன்றணும். ஏன்னா எனக்கு 1000, அவனுக்கு 10000, ராஜாங்க மட்டும்தான் இன்னும் போகல. இவன் உயிரோட இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? ராஜாவா இருக்க முடியாது. இந்த ஜனங்களுடைய இருதயமெல்லாம் அவன் பக்கம் சாஞ்சிருச்சு. நம்ம பிள்ளை என்ன பண்ண முடியாது? ராஜாவா நமக்கு பின்னாடி தலைமுறை வர முடியாது. இவனை கொன்னே புட்டணும்னு சொல்லிட்டு பாருங்க, அவன் வாசிக்கிறான், சுரமண்டலத்தை வாசிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துலையும் உங்களுக்கு தெரியும், தாவீதுக்கு சவுலுக்கு முடியாதப்பெல்லாம் யார் வந்து வாசிப்பா? தாவீது வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போது சவுல் ராஜாவுக்கு அந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆனா இப்ப பார்க்கிறோம் என்ன பண்றான்? ஈட்டியை வச்சு என்ன பண்றான்? ஈட்டி எவ்வளோ தூரத்தில் இருந்தால் போகும் சொல்லுங்க? ஈட்டி எவ்வளோ தூரத்தில் இருந்தால் அவங்கள கொல்லலாம்? நம்ம பக்கத்தில் இருந்தால் தான், நமக்கு கொஞ்சம் தூரத்தில் தான். இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தால் இங்கேருந்து ஈட்டி எறிஞ்சால் அது போகுமா? அவ்வளோ தூரத்துக்குலாம் போய் கொல்ல முடியாது. ஒரு நெருக்கத்தில் இருந்தால் தான். ஒரு இசை வாசிக்கும் போது அந்த இசை வந்து ராஜாவுக்கு காதில் கேட்கணும். அப்போ எப்படி இருந்திருக்கணும்? பக்கத்தில் தான் இருந்திருக்கணும். பாருங்க எவ்வளோ ஒரு துணிகரம் சவுல் ராஜாவுக்கு. ஈட்டியால் குத்த பார்க்குறான்.
ஒரு தடம் அல்ல, 2 தரம் அல்ல, 3 தரம். நம்ம இந்த இதில் பார்க்குறோம் 2 தடம்னு. இன்னும் 1 சாமுவேல் 19:9-10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தடவை. ஸோ 3 தரம் ஈட்டியினாலே கொல்ல பார்க்கிறான். ஆனால் யார் பாதுகாக்கிறாரு? கர்த்தரே பாதுகாக்கிறார். இதை யோசிக்கிறார் தாவீது ராஜா. இப்போ சொல்றாரு, என்ன சவுல் 3 தடவை ஈட்டியை வச்சு பக்கத்தில் வச்சு கொல்லணும்னு நினைச்சானே, கர்த்தர் என்னை பாதுகாத்தார். என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது. சவுலினுடைய ஈட்டிக்கு 3 முறை ஈட்டிக்கு தப்புவித்த தேவன் இந்த பிரச்சனையிலும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கடந்து வந்த பாதையில எத்தனையோ முறை கர்த்தர் உங்களை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த தேவன் இப்போ நீங்க கடந்து போற பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுப்பார். ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு, அவரை நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், இப்போ என்ன ஆயிடுச்சு, பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணிடுறாரு, தாவீது ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. இனி நம்மளை என்ன பண்ணிடுவார், சவுல் ராஜா கொண்டு போட்டுருவார். இனி அவர் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு வீட்டுக்கு ஓடி போயிடுறார். இப்போ வீட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே, தாவீது ராஜா வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, சவுல் ராஜா சேவகரை அனுப்பி ராத்திரி நேரத்தில் அனுப்புகிறார். அனுப்பி அவன் தூங்கிக்கிட்டு இருக்க கட்டிலோட என்ன பண்ணுறாரு, அவனை தூக்கிட்டு வர சொல்கிறார். தூக்கிட்டு வா, நாளை காலை என்ன பண்ணிடணும், அவனை கொண்டு போட்டுறணும்னு. இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சுன்னா, தாவீதினுடைய மனைவி, அது யாரும் இல்லை, சவுலினுடைய மகள் மீகாளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவள் என்ன சொல்கிறா, தாவீது ராஜாவை பற்றி எங்கள் அப்பா என்ன பண்ண போகிறாரு, உங்களை கொல்ல போகிறார், ஒரே ஓட்டமாக இந்த வீடு ஓடிருங்கன்னு சொல்லி சுற்றிலும் ஆர்மி இருக்குது. ஜன்னல் வழியாக என்ன பண்ணிடுறா, அவளை இறக்கி விட்டுடுறா. உடனே என்ன பண்ணிடுறார், தாவீது ராஜா தப்பிச்சு போயிடுறார். அப்போ தாவீது ராஜாவுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளே வெளியில் இருக்க சவுலுக்கு முன்னாடி இருந்தால் மட்டும் எனக்கு ஆபத்தில் அப்போ கர்த்தர் காப்பாற்றுகிறவர் அல்ல, ஏன் சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே என்னை கொல்ல வந்தவருடைய கைகளிலிருந்து யார் என்னை பாதுகாத்தா, கர்த்தர் என்னை பாதுகாத்தார். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அடுத்ததாக பாருங்க, இப்போ என்ன பண்ணிடுறாரு, தாவீது ராஜா முன்னாடி உட்கார்ந்தாலும் சாவு துரத்திட்டு வர்றது, சாவு துரத்திட்டு வருது. யார் மூலமா, சவுல் ராஜா. வீட்டில் இருந்தாலும் சவுல் ராஜா என்ன பண்றாரு, கொல்ல தீ விரிக்கிறாரு. இப்போ என்ன பண்றாரு, வீட்டை விட்டு, அரண்மனையை விட்டு, வீட்டை விட்டு வனாந்தரத்தில் தேசாந்திரியா திரிகிறார். எவ்வளோ ஒரு வேதனை பாருங்களேன், இல்லை இவ்வளோ பெரிய வேதனை இல்லை. ஒரு காட்டுலையும் மேட்டுலையும் சொந்த வீடு இருக்குது, சொந்த மனைவி இருக்கிறாங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு, சந்தோஷமாக இள வயதின் மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியலை, வனாந்தரத்தில் சுற்றி திரிகிறார். இப்போ பாருங்க, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. பார்க்கிறோம் இங்க. இப்போ என்ன பண்ணிட்டாரு, தன்னோட ஊரை விட்டுட்டு கேகிலா அப்படின்றதான ஒரு பட்டணத்துக்கு, யூதாவின் ஒரு பட்டணத்துக்கு வந்துட்டார். இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னா, 7வது வசனம் வாசிக்கலாம். 7வது வசனம், தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி போதும். இப்போ என்ன பண்ணிட்டான், கேகிலால வந்து பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க, கேகிலா என்னன்னா ஒரு யூதாவினுடைய பட்டணம். யூதாவுக்கு யார் ராஜா சொல்லுங்க, யூதாவுக்கு யார் ராஜா? என்ன, தாவீது அரசாண்ட பொழுது, தாவீது வாழ்ந்த பொழுது யூதாவின் ராஜா யாரு, இஸ்ரவேலுக்கு ராஜா யாரு, சவுல் ராஜா. அப்ப பிரச்சனைனா யார்கிட்ட போகணும், கேகிலால பெலிஸ்தர் வந்து களஞ்சியத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னா யார்கிட்ட போய் இந்த மக்கள் சொல்லணும், சவுல் கிட்ட தானே சொல்லணும், ராஜா கிட்ட தானே. ஆனா யார்கிட்ட வந்து சொல்றாங்க, தாவீதுகிட்ட சொல்றாங்க. பாருங்க, அப்ப அந்த அந்த கேகிலான்ற பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் நம்ம படிச்சோம், கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணம். இப்ப இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா, தாவீது உள்ளுக்குள்ள போனா சுற்றில என்ன பண்ணிடுவாங்க, கதவையும் தாழ்பால்களையும் போட்டு மூடிட்டா, உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டா சவுல் ராஜா என்ன பண்ணிடலாம், வந்து ஈஸியா பிடிச்சிடலாம். அப்ப சவுலோட கூட இருக்கிற மனுஷங்க சொல்றாங்க, சவுலோட இருக்கிற மனுஷங்க என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம் ராஜாவே, வேண்டாம் தாவீது, நம்ம இந்த மக்கள், கேகிலா மக்கள் வந்து நம்மளை உதவிக்காக கூப்பிடுறாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். ஏன்னா நம்ம யூதாவில் இருந்த பொழுதே வாசிக்கலாம், ஒரு நிமிஷம் இருக்கலாம். இப்போ பாருங்க,
தாவீது ராஜாட்ட வந்து இந்த கேகிலாவின் மக்கள் வந்து எங்களை பெலிஸ்தர் வந்து எங்களுடைய களஞ்சியங்களை கொள்ளையிட வர்றாங்க அப்படின்ன உடனே தாவீது ராஜா உடனே போகலை. என்ன பண்ணுறார்? தேவனிடத்தில் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுவார்? நான் போகலாமா, நான் இதை செய்யலாமா அப்படின்னு எப்பயுமே என்ன பண்ணுவார்? விசாரிப்பார். நம்மளும் தேவனிடத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்ம விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். என்கிட்ட பணம் இருக்குது, அதனால் நான் வைத்தியத்துக்கு நான் செலவழித்து நான் என்னை பார்த்துப்பேன், செய்யக்கூடாது. பெரும்பாலுள்ள ஸ்திரீட்ட கூட அப்படித்தான் இருந்துச்சு. நிறைய பணம் வச்சுருந்தாங்க, அதனால என்ன பண்ணாங்க? தன்னுடைய வைத்தியத்துக்கு பணத்தை ஃபுல்லாக நான் செலவழித்து நான் சோத்தை பெற்றுக்கொள்வேன்னு போனாங்க. நடந்துச்சா? அவங்களுக்கு கடைசி என்ன கிடச்சிச்சு? வருத்தம் தான் கிடச்சிச்சு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் இல்லை, 12 வருஷமாக பணத்தை செலவழித்து பணமெல்லாம் போச்சு, வருத்தம் தான் மிஞ்சிச்சு. அப்போ எப்பயுமே நம்ம ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திற்கும் இந்த வேலைக்கு போகலாமா, இந்த படிப்பை நான் தெரிந்தெடுத்து கொள்ளலாமா, இந்த பையனை வந்து என் பொண்ணுக்கு நான் தெரிந்து கொள்ளலாமா திருமணத்துக்காக, ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த ஜாமானை நான் வாங்கலாமா, என் பணம் இருக்குன்றதுக்காக இந்த மருத்துவரை நான் அணுகலாமா, நான் இவங்க ஆலோசனையின்படி செய்யலாமா. ஒவ்வொன்றுக்கும் நம்ம கர்த்தரை விசாரிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இப்போ பார்க்குறோம், கேகிலாவின் மக்கள் வந்து சொல்லும்போது ராஜா என்ன சொல்கிறாரு? கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, நீ என்ன பண்ண, போய் கேகிலா மக்களுக்கு போ, நான் வந்து பெலிஸ்தியரை வந்து உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ அந்த கூட இருக்கிற மனுஷங்களாம் சொல்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம், கேகிலா வந்து கதவும் தாழ்பாளர்கள் உள்ள ஒரு பட்டணம், நம்ம சும்மா இருக்கும் போதே ராஜா என்ன பண்ணுறாரு? வந்து பிடிக்க வர்றாரு, நம்ம இது உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா நம்ம போச்சு, வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே தாவீது ராஜா அவங்க பேச்சுக்கு செவி கொடுக்கலை. அந்த மக்களுடைய பேச்சுக்கு செவி கொடுத்தாரா? இல்லை. மறுபடியும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். என்ன பண்ணுறாரு? கர்த்தரிடத்தில் மறுபடியும் விசாரிக்கிறார். அப்பா, நான் இப்படி சொல்கிறாங்க, என் கூட பிறந்தவங்க உடன் இருக்கிற மனுஷங்கள்லாம் சொல்கிறாங்க, நான் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது தேவன் சொல்கிறார், நீ போ, நான் ஒப்பு கொடுப்பேன். அதே போல் போகிறாரு. பெலிஸ்தருடைய சேனையை முறியடிக்கிறார். முறியடிக்கும் போது அவங்களுடைய களஞ்சியத்தை மீட்கிறார். அது மாத்திரமல்ல, கொள்ளை ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளையாக பெற்றுக்கொள்கிறார். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜானா சுயநலம் இலக்கன் ராஜா. இப்போ ராஜாவுக்கு, சவுல் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு தாவீது எங்கே இருக்கிறார்? வெரி குட், கேகிலாவில் இருக்கிறார். கேகிலா ஆகிலா வரிசை அவர் மறந்து தராதீங்க, கேகிலாவில் இருக்கிறாருன்றது தெரிஞ்சு போச்சு. முதல்ல அரண்மனையில் காப்பாற்றினாரு, வீட்டில் காப்பாற்றினாரு, இப்போ எங்கே வந்துட்டாரு? கேகிலாவுக்கு வந்தாச்சு. கேகிலாலையும் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் விடுவிக்கிறாரு, போறாரு. அதே போல பெலிஸ்தரை விடுவிக்கிறார். இப்போ தாவீது, சவுல் ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன விஷயம்? தாவீது எங்கே இருக்கிறான்? கேகிலாவில இருக்கிறான். அப்போ ஆஹா, இது கதவுகளும் தாழ்பாலும் உள்ள பட்டணம், நம்ம போய் என்ன பண்ணிடலாம், அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த செய்தி யாருக்கு வருது? தாவீதுக்கு வருது. இப்போ தாவீது நினைக்கிறான், ஐயோ, இந்த கேகிலா மக்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நன்மை செஞ்சிருக்கோம். சவுல் ராஜா நம்மளை பிடிக்க வந்து அந்த கேகிலாவின் மக்கள் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க? சவுல்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கோம்? நன்மை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பையும் என்ன பண்றாரு? தாவீது ராஜா தேவனிடத்துல விசாரிக்கிறார். 3வது முறையா விசாரிக்கிறார். ராஜா, தேவனாகிய கர்த்தாவே, சவுல் என்னை கொல்லும்படியா வர்றான், என்னை பிடிக்கும்படியா வர்றான், இந்த கேகிலாவின் மக்கள் என்னை அவன்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றார். ஒப்பு கொடுப்பாங்க, நீ இந்த ஊரை விட்டு என்ன பண்ணிரு, ஓடிரு. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் நினைப்பீங்க உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க, நான் உங்களுக்கு நன்மை செஞ்சேன், ஆனால் அப்படின்னால இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவாங்க? எனக்கு இப்போ இக்கட்டான நேரம், நான் அவங்கக்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவாங்க? எனக்கு கண்டிப்பாக நன்மை செய்வாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்பாதீங்க. உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, அவங்கள நம்பாதீங்க. என் ஆத்மாவே, நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு, அவராலே தான் நமக்கு நான் நம்புகிறது வரும். எனக்கு நன்மை செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்கள் மட்டும் ஏமாந்து போகவே போகாதீங்க. உங்களுக்கு நன்மை செய்தவர்களை நம்பாதிருங்கள். தாவீது ராஜா தான் உயிரையே பணைய வச்சுக்கிட்டு தான் போனான் அன்னைக்கு. ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? கேகிலாவின் மக்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். பாருங்க, இந்த சவுல் ராஜா எவ்வளோ ஒரு சுயநலமான ராஜா. மக்களுக்கு பெலிஸ்தர்கள் வந்து களஞ்சியத்தை கொள்ளையிட வர்றாங்கன்னு செய்தி வருது. அப்போ போனானா இந்த சவுல் ராஜா போனானா? போய் கேகிலாவின் மக்களை போய் ரட்சித்தானா? இல்லை. ஆனால் தாவீது அங்கே இருக்கிறான்னு உடனே மட்டும் போறாரு பாருங்க. ஆனால் தாவீது எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் பாருங்களேன், தான் உயிரை பணையம் வச்சு போகிறான். ஏன் தெரியுமா? அவன் மேல் இருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா.
ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி யார் அபிஷேகம் பண்ணார்? தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணார். பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையுமே கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தாவீது ராஜாவின் மேல் இருந்த அபிஷேகத்தை பார்க்கிலும் பல மடங்கு வெளியேறப்பட்ட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தாவியினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினாலே நாம் தாவீது ராஜாவுக்கும் மேற்பட்டவர்கள். ஆனபடியினால நம்ம ஒருபோதும் மனிதர்களை பார்த்து நம்பக்கூடாது, மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பணும். அப்ப அரண்மனையிலிருந்து தப்பிச்சாச்சு, வீட்டில இருந்து தப்பிச்சாச்சு. இப்ப எங்க இருந்து தப்பிச்சாச்சு? கேகிலாவில இருந்து தப்பிச்சாச்சு. இந்த கேகிலாவில் தப்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் கர்த்தரிடத்துல விசாரித்த போது கர்த்தர் உதவி செய்தார். அடுத்து பாருங்க, இப்ப அந்த கேகிலாவில இருந்து அடுத்து ஆகிலாவுக்கு போறாரு. எங்க போறாரு? ஆகிலாவுக்கு போறார். இந்த ஆகிலாவில் என்ன பண்றாங்க? ஆகிலாவில் இருக்கிற ஜனங்களே சவுல் ராஜாவுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, இதில் வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். 14வது வசனம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. சவுல் அனுதினமும், பாருங்க, தாவீதோட இருந்த பேர் 600 பேர். அந்த 600 பேர் எப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதது. ஆனால் சவுலோட இருந்தவங்க யாருன்னா இஸ்ரவேல் எங்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர். இஸ்ரவேல் எங்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்னா செலக்டட் பர்சன்ஸ், அல்ல வாட்ட சாட்டமா அல்ல யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட்ட மனுஷர்கள் 3000 பேர் யாரோட இருக்கிறாங்க? சவுலோட இருக்காங்க. அவன்கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஆனா தாவீது கூட இருக்கிறதெல்லாம் என்ன கேஸு? முறுமுறுக்கிற கேஸு, கடன்பட்ட கேஸு, ஒடுக்கப்பட்டவங்க. அவங்க கையில என்ன கிடையாது? ஆயுதங்கள் கிடையாது. அப்படிப்பட்டவங்க பாருங்க. ஆனாலும் சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும் தேவன் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நானும் உங்களுக்கு சொல்றேன், பிசாசானவன் உங்களை எப்படியாவது வீழ்த்து போடணும், உங்க மேன்மையிலிருந்து உங்களை தள்ளணும்னு அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தேவன் உங்களை உங்க பிரச்சனையில உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க பயப்படுகிற, உங்களை பயமுறுத்துகிற எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கர்த்தர் அந்த பயமுறுத்துகிற அந்த பிரச்சனையின் கையில் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. பார்க்கிறோங்க, தேவன் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, இப்ப 19வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23:19. சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எசிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? 20வது வசனம். இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மனசுல தைரியம் இருந்தா இந்த ஆகிலா மக்கள் சொல்லுவாங்க, ராஜாவே நீங்க வாங்க, உங்க மன விருப்பத்தின்படி நீங்க இறங்கி வாங்க, நாங்க யாரை ஒப்பு கொடுக்க எங்களாலே ஆகும். யாரால் ஆகுமா? எங்களால் ஆகும். ஆகுச்சா? உங்களுக்கு விரோதமாக யாரும் நாங்க அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம்னு சொன்னாலும் பயப்படாதீங்க, அவர்களால் கூடாது. ஏனென்றால் யார் உங்க கூட இருக்கிறார்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பார்க்கிறோம் இங்க ஆகிலாவின் மக்கள் சொல்றாங்க, நீங்க வாங்க நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா பாருங்க, தாவீது ராஜா மாட்டிக்கிட்டாரு, நல்ல சமயா மாட்டிக்கிட்டாரு. சுத்தி என்ன ஆயிருச்சு, ஆகிலாவின் மக்கள் சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் 3000 தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலரோடு கூட வந்து சுத்தி வளைஞ்சிட்டான். யாரை வளைஞ்சிட்டான்? தாவீதும் அவனுடைய மனிதர் 600 பேரும் நடுவில் இருக்காங்க, சுத்தி வளைஞ்சிட்டார். அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? கதை முடிஞ்சிருச்சு. கதை முடிஞ்சிச்சா? என்ன ஆச்சு அப்படின்னா வாசிக்கலாம். 25வது அதிகாரம் 26வது அதிகாரம், அல்ல 27க்கு வந்துடலாம். 27வது வசனம் வாசிக்கலாம். இப்போதும் உம் அடியாள்
என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்து இல்லையம்மா, 23 23 27. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பாருங்க, இப்ப என்ன ஆயிருச்சு? ராணுவம் ஃபுல்லா யார சூழ்ந்துருச்சு? தாவீதை சூழ 3000 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவுதான், மாட்டணும், கதை முடிஞ்சிச்சு. இல்ல, தேவன் விட்டாரா? தேவன் விடல. என்ன பண்ணாரு? ஒரு ஆள் வந்து சொல்றான் சவுல் கிட்ட, டேய், நீ தாவீதை பிடிக்க வந்திருக்க, ஓ ஊரை பிடிக்கிறதுக்கு பெலிஸ்தர் வந்து நிற்கிறாங்க. உடனே இங்க விட்டுவிட்டு என்ன பண்ணிட்டாரு சவுல் ராஜா? ஓடிட்டார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது உங்க வாழ்க்கையில அதுதான். அதுதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில அதுதான். யார் தத்திட்டு வந்தாலும் ஆண்டவர் அவங்களை, உங்க எதிரிகளுக்கு ஒரு டைரக்ஷனை மாற்றி விடுறதுக்கு உதவி செய்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். சரி, அது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆயிட்டாரு? தாவீது ராஜா வந்து ஆகிலாவுக்கு வந்துட்டாரு. ஆகிலால வந்து இப்போ ராஜா சவுல் ராஜா ஓடி போயிட்டான். இப்போ என்ன பண்றாரு இவரு? கர்மேல் பர்வதத்தை சுற்றி இருக்கிற வனாந்தரத்தில் தாவீது ராஜா சுற்றி திரிகிறார். அப்போ வனாந்தரத்தில் இருக்கும்போது நம்ம ஊர் மாதிரி ஹோட்டல் அங்கே அந்த இடத்துல இருக்கும், சாப்பிட வேணும்ல, ஆகாரம் வேணும்ல. அப்போ அங்கே கர்மேலில் நாபால் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கான். இந்த நாபால் என்ன பண்ணுறான்? மயிர் கத்திரிக்கிற, தன்னுடைய ஆடுகளுடைய மயிர் கத்திரிக்கிறான். அந்த நாட்களில் இஸ்ரவேலில் ஒரு வழக்கம் உண்டு. என்னென்னா, ராஜா, பெரிய பெரிய ஜமீன்தார்கள், பெரிய பெரிய மேய்ப்பர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய மந்தையில் ஆடுகளை மயிர் கத்திரிக்கும் போது அது ஒரு பெரிய விழாவாக செஞ்சு நல்லா விதவிதமான ஆகாரத்தை செஞ்சு தாராளமாக எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போடுவாங்க. அப்போ இதை கேள்விப்படுறார். யார் கேள்விப்படுறா? தாவீது கேள்விப்படுறா. ஆஹா, இந்த கர்மேலில் இருக்கிற நாபால் வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணுறார்? தன்னுடைய வாலிபர்கள், தன்னுடைய 600 பேரில் 10 வாலிபரை கூப்பிட்டு, நீங்கள் போங்க, போய் நாபால் கிட்ட போய் சொல்லுங்க, எங்களுக்கும் நல்ல நாளில் வந்தோம், உங்களுக்கு எங்கள் தாவீதுக்கு உங்கள் கண்களை தயவு கிடைக்கட்டும், ஏதாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அனுப்பி வைக்கிறான். யார் அனுப்பி வைக்கிறான்? 10 பேரை. ஏன் அனுப்பி வைக்கிறான் அப்படின்னா, இந்த நாபாலுக்கு திரளான ஆடுகள் உண்டு. அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் வனாந்தரத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கும் போது இந்த தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய ஆடுகளை சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பாங்க. நீங்கள் வாசிக்கலாம், எங்கே இருக்கும் அப்படின்னா 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து, அடுத்த வசனத்துல, நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாவீது ராஜாவுடைய 600 பேர் சேனை இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுச்சான்? நாபால் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும் போது அந்த ஆடுகள், அந்த மேய்ப்பர்களுக்கு இவங்க மதிலை போல இருந்தாங்க, இரவும் பகலும் மதிலை போல இருந்தாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம யோபுல கூட பார்க்குறோம் பாருங்களேன், அவனுடைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சபேயர் வந்து திடீர்னு வந்து விழுந்து என்ன பண்ணிடுவாங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. பார்க்குறோம், எதிரிகள் அன்னைக்கு நிறைய இருந்தாங்க. அப்போ கர்மேல்ல அந்த நாபாலுடைய ஆடுகளை எல்லாத்தையும் யார் பாதுகாத்து வந்தான்னா, தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் தான் பாதுகாத்தாங்க. அதை வச்சு தான் என்ன பண்ணுறாரு? அந்த காரியத்தை வச்சு தான் நாபால் கிட்ட கேட்குறாரு, தயவுசெய்து நல்ல நாளில் வந்தோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ன உடனே நாபால் எப்படிப்பட்ட மனுஷன்னா, பேலியாலின் மனுஷன். அவன் பேர் நாபால்னா என்ன அர்த்தம்னா முட்டாள்னு அர்த்தம், ஃபூல்னு அர்த்தம். பாருங்க, உடனே என்ன பண்ணுவார்? நாபால்கிட்ட வந்து கேட்பாரு. கேட்கும்போது நாபால் சொல்வான், யாருக்காக கேட்குறீங்க? தாவீது யாரு? இந்த நாட்களில் நிறைய பேர் தங்களுடைய எஜமான்களை விட்டுட்டு ஓடி போகிற வேலைக்காரங்க இருக்காங்க, நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தகாத வார்த்தைகளை பேசி அனுப்பி விட்டுறான். யாரு? நாபால் அனுப்பி விட்டுறான்.
இந்த நாபால் அனுப்பி விட்ட உடனே நாபால்கிட்ட இருந்து ஆன்சரை கொண்டுகிட்டு யார் வர்றா? இந்த 10 வாலிபர்களும் தாவீது ராஜாட்ட வர்றாங்க. தாவீது ராஜா எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? தாவீது ராஜாவும் அவருடைய மக்களும் நமக்கு நல்ல ருசிகரமான ஆகாரங்க வரப்போகுதுன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வனாந்தரத்தில் பசியும் தவனமா கிடக்குறாங்க. நமக்கு ஆகாரம் வரப்போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன வருது? கொடிய வார்த்தைகள். நாபாலுடைய கொடிய வார்த்தைகள் வந்த உடனே தாவீது ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அவர் என்ன சொல்றாரு? 13வது வசனம் வாசிக்கலாம். 13 1 சாமுவேல் 25:13. அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். 21வது வசனம். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாக காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். 22வது வசனம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கும் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். பார்க்கிறோம், நாபால் ஒன்று கொடுக்கல, பயங்கரமா கொடிய வார்த்தைகளால பேசி அனுப்பிட்டான். இப்ப என்ன பண்றார் தாவீது? தன்னுடைய 400 பேரை கூட்டிக்கிட்டு எல்லாம் உங்களோட காரியங்கள்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, நம்ம என்ன பண்ண போறோம்? நாபால போய் அவனுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? டிவாஸ்டேட், அழிக்க போறோம். அவனுக்கு சுவர்ல நீர் விடுற நாய் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நன்மை செஞ்சோம், அவன் என்ன பண்ணிட்டான்? நமக்கு தீமை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கிளம்பி வர்றார். கிளம்பி வரும்போது இந்த செய்தியை நாபாலுடைய வேலைக்காரன் ஒருவன் அவனுடைய மனைவியாகி அபிகாயில்கிட்ட போய் சொல்லிடுறார். அபிகாயில் ரொம்ப புத்திசாலியான ஒரு பெண், ரொம்ப அருமையான பெண். அந்த பெண்ணிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, ஒரு வேலைக்காரன் போய் சொல்றான், ஐயோ தாவீதும் அவனோட மனுஷரும் எங்களுக்கு எவ்வளவு உதவியா இருந்தாங்க தெரியுமா? ஆனா உன் புருஷன் நம்ம எஜமானன் இருக்கானே, அறிவுகட்டத்தனமா அப்படி நடந்துட்டான். என்ன நடக்க போதோ தெரியல, நீ என்ன செய்வியோ தெரியல, நீ தான் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? வாசிக்கலாம் 18வது வசனம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி. இங்க பார்க்கிறோம் என்ன பண்றோம்? தீவிரமாய் உடனே அவள்கிட்ட இருந்து அந்த தீவிரமாய் இந்த அதிகாரத்தை நீங்க போய் வீட்டில் போய் வாசிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அபிகாயிலுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். என்ன பண்ணுவா? அவள்கிட்ட ஒரு ஸ்பீடு இருக்கும் பாருங்களேன். இது அசதியா இருக்கிற நேரம் இல்லை. அவர் சீக்கிரம் என்ன பண்ணிடுவார்? தாவீது ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டு வருவார். தீவிரமா எந்திரிச்சு என்ன பண்ணும்? என்னங்க 5 ஆடை சமைக்கிறது என்ன ஈஸியாங்க? நம்ம வீட்டில் ஒரு 1/2 கிலோ கறியை சமைக்கிறதுக்கு நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும் இல்லை? யாரும் வந்துட்டா ஒரு 1/2 கிலோ கறி குழம்பு வச்சு வறுக்கிறதுக்கு 5 ஆடு சமைக்கிறதுன்றதுனா சும்மாவா? இல்லை, பண்ணிட்டு எல்லாத்தையும் வேகமா தீவிரமா எந்த சீக்கிரமா செஞ்சு எல்லாத்தையும் என்ன பண்றா? வேலைக்காரங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிட்டு இந்த அம்மா பின்னாடி வருது. பின்னாடி என்ன பண்ணுச்சு பாருங்க. 23வது வசனம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி என்ன பண்ணாலாம்? தீவிரமாய் வாசிங்க. தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் என் பெயர் எப்படியோ அவன் பெயர் அவன் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். பார்க்கிறோம், அவனுக்கு பைத்தியம் இருக்குது. அவனுடைய அடியாளாகிய நான் என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை கவனிக்கவில்லை. பாருங்க, அபிகாயில் கட்டிக்காரி பாருங்க. தீவிரமா போனா சடார்னு அவன் பாதத்துல என்ன பண்ணிட்டா? விழுந்துட்டான். விழுந்து, ராஜா தாவீது, நீ வந்தது மனுஷங்க வர்றதை நான் பார்க்கல. என் புருஷன் பேரர் நாபால், அவன் பேர் எப்படியோ அப்படியே இருக்கிறான். அதனால தான் பாருங்க, நம்ம மற்றவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது
மிகுந்த கவனமாய் பேர் வைக்கணும். ஏன்னா நம்ம பேர் எப்படியோ அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம அதனால தான் பேர் வைக்கும்போது ரொம்ப கவனமாக பேர் வைக்கணும். ஸ்டைலாக இருக்குது, அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட பேர் வந்து அது வந்து ஒரு அம்ரினா பேர். என்ன பேர்? எதுக்காக அந்த பேர் வச்ச அப்படின்னா அழகாக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா அது ஒரு கடல் கன்னியோடைய பேர். வச்சது யார்? ஒரு கிறிஸ்தவ மகள். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. பாரு, ஒரு ஆண்டவரோட நேசிக்கிற ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க ஸ்டைலுக்காக யாருமே வைக்காத பேரை என் பிள்ளைக்கு வைக்கணும். இதில் என்னங்க பெருமை இருக்குது? உன் பிள்ளை கடல் கன்னியாவா வாழணும்னு ஆசையா? ஆண்டவர் எவ்வளவோ அருமையான சூப்பரான பேரெல்லாம் நமக்கு எதில் கொடுத்துருக்கிறார். அபிகாயில் சூப்பர் பேர். அப்போ பாருங்க, நம்ம பேர் வைக்கிறதுல கவனமாக இருக்குங்க. சரி, அது நமக்கு சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். அப்போ பேர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நாபாலோட பேர் என்ன? முட்டாள். நான் சொன்னேன் முட்டாள். அவன் பேருக்கு அப்படியே முட்டாளாவே இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறா? சொல்கிறா, ராஜாவே இப்பொழுதும் நீங்கள் இங்கே வரவும் நாபாலை கொன்று அவன்கிட்ட இருக்கிற அத்தனை அழிச்சு வீணா ரத்தத்தை சிந்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை வந்து என் மூலமா சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்றா. வாசிக்கலாம் 26வது வசனம். இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். 30வது வசனம். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தர் 30வது வசனம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உன்னை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றார். பாருங்க, அந்த மகள் புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி அபிகாயில். அவ சொல்றார், ராஜாவே நீங்க அரியணையில வரும்போது வீணா ரத்தம் சிந்துனதா பழி வாங்கினதா நீங்க இருக்க வேண்டாம். கர்த்தர் அதை பார்த்துக்குவார். என்ன பண்ணுவார்? கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க அரியணையில ஏறும்போது உங்களுக்கு துக்கம் இருக்கும், மன இடரல் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது ராஜா என்ன பண்ணிடுறாரு? சரி போ, உன் பேச்சை கேட்டு நான் என்ன பண்ணிடுறேன், நான் நாபாலை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா என்ன நடந்தது பாருங்க, 38வது வசனம். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். பார்க்கிறோம், தாவீது உடனே என்ன சொல்றாரு? 39வது வசனத்துல, நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தாவீது ராஜா ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? என்னோட வழக்க அவர் விசாரிச்சு நான் பழி வாங்காம நான் பொல்லாப்பு செய்யாதபடி என்னை தடுத்தார். கர்த்தர் என்னை தடுத்தார். அப்போ இன்றைக்கும் கர்த்தர் நம்மை தடுக்கணும். நம்மளும் கூட சில சமயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பேசின பேச்சுக்கு நான் பேசாமல் விட மாட்டேன், அவங்க செஞ்சதுக்கு நான் செய்யாமல் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து துணிகரமாக நமக்குள்ள எழும்பும் போது கர்த்தர் நம்மை தடுக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது ராஜாவை கர்த்தர் தடுத்தார், அந்த பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்தார். ஆனால் இவன் செஞ்சிருந்தா கூட இப்படி இருந்திருக்காது. தேவனாய கர்த்தரா அவனை நாபாலை வாதிச்சு இவன் தடுத்திருந்தா பாருங்க, இவன் போய் செஞ்சா என்ன சொல்லி இருந்திருப்பான்? சுவரில் நீர் விடுற நாய் கூட இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிருப்பான். ஆனால் இப்போ என்னாச்சு? பொல்லாங்கு செய்த அந்த நாபால் மாத்திரம் செத்து போனான். அவனுடைய அத்தனை சொத்தும் யாருக்கு வந்துருச்சு தெரியுமா? இப்போ தாவீதுக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்போ பட்சிக்கிறனிடத்திலிருந்து என்ன வரும்? உங்களை யாரெல்லாம் பட்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ கவலைப்படாதீங்க, அந்த பட்சிக்கிற இடத்துலேருந்து கண்டிப்பாக பட்சணத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆனபடினாலே தான் தாவீது சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக பழைய கடந்த நாட்களில் என்னென்னலாம் நடந்துச்சு, இந்த நாபால் எப்படி பேசினான், நான் அவனை பழிவாங்கன்னு நினச்சேன், ஆனால் கர்த்தர் பழிவாங்கினார். ஆனபடினால இப்போ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையிலையும் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நீ பழிவாங்காத.
எது வரைக்கும் நம்ம வாசிச்சோம், எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு நீங்க தீங்கு செய்ய நினைப்பீங்க? எது வரைக்கும்? நீ நான் ஆத்மாவே, நீ என்ன பண்ண? தேவனையே நோக்கி அமர்ந்துரு. நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். இப்போ பாருங்க, அரண்மனையிலிருந்து கர்த்தர் காப்பாத்திட்டாரு, வீட்டில இருந்து, அவனுடைய வீட்டில இருந்து காப்பாத்தினாரு, கேகிலாவிலிருந்து காப்பாத்தினாரு, ஆகிலாவிலிருந்து காப்பாத்தினாரு. இப்போ எங்க காப்பாத்திட்டாரு? கர்மேல் பர்வதத்திலையும் கர்மேல்லையும் காப்பாத்திட்டார் நாபாலுடைய கைகளில். அடுத்து பாருங்க, இப்ப மறுபடி ராஜா என்ன பண்றாரு? அதே ஆகிலாவுக்கு மறுபடி போறார். சீப் வனாந்திரத்துல ஆகிலாவுக்கு போறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் 1வது வசனம். பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்தரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்திற்கு வருகிறதை கண்டு, இருக்கட்டும், இப்ப பார்க்கிறோம். நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், தாவீதோட இருக்கிறவங்க எத்தனை பேரு? தாவீதோட இருக்கிறவங்க எத்தனை பேரு? 600 பேரு. அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, உடன் ஒடுக்கப்பட்டவங்க. ராஜா சவுல் ராஜாவோட இருக்கிறவங்க எத்தனை பேரு? அவங்க எப்படிப்பட்டவங்க? இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம வாசிச்சோம், எல்லாம் நல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல பலவான பராக்கிரமசாலிகள். பாருங்க, இப்ப என்ன ஆயிருச்சு? மறுபடியும் ஆகிலாவுக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே ஆகிலாவுக்கு வந்த பொழுது, சுத்தி பிடிபட்ட பொழுது, தேவனாய கர்த்தர் பெலிஸ்தரை எதிரியா அனுப்பி சவுல் ராஜா அந்த அவங்கள துரத்திட்டு போயிட்டார். இப்ப என்னன்னா வந்துட்டார், வந்தா இரவு வேலை ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க? சவுல் ராஜா அவர் பக்கத்துல அவருடைய போர் வீரன் அப்னேர் பக்கத்துல படுத்துட்டாரு. 3000 தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகள் என்ன பண்ணிருக்காங்க? சுத்தி படுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க? அந்த ராத்திரி நேரத்துல தாவீது என்ன பண்ணா? அப்னேரை நோக்கி கூப்பிடுறான், வா நம்ம சவுல் கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு. அவங்க அங்கிருந்து வர்றாங்க. வரும்போது பாருங்க, வாசிக்கலாம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் அல்ல யார்? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. 12வது வசனம். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப என்ன ஆச்சுன்னா, சவுல் தூங்கிட்டு இருக்காரு, பக்கத்துல அவருடைய போர் வீரர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்னேர் தூங்கி, சுத்தி 3000 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப யாரு வர்றா? தாவீதும் யாரு வர்றா? இல்ல, தாவீதும் அபிசாயும் வர்றாங்க. தாவீதும் அபிசாய் வர்றாங்க. அப்ப அபிசாய் சொல்றான், உங்க எதிரியை தாவீதே, உன் எதிரியை இன்னைக்கு கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ சும்மா இரு. ஒரே குத்தா, 2 குத்தா இல்ல, ஒரே குத்தா இறக்கிடுறேன். அவன் தலைமாட்டிலே ஈட்டி இருக்கு, அந்த ஈட்டியை வச்சு என்ன பண்ணிடுறேன்? ஒரே குத்தா குத்திடுறேன் அப்படின்னு தாவீதுட்ட அபிசாய் சொல்றான். தாவீது சொல்றான், இல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷனை நான் என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? நம்ம ஒண்ணு பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? அவன் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்மையும் எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு. அங்க பாருங்க, கர்த்தர் எப்படி தாவீதை காப்பாத்துறாருன்னா, அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கி போனார்கள். ஒருத்தருக்கு தூக்கம் இல்ல, 2 பேருக்கு தூக்கம் இல்ல, 3002 பேருக்கு தூக்கம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. 3002 பேரும் தூங்குறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப இவங்களுக்கும் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. போயிட்டு தாவீதுக்கும் சவுல் ராஜாவுக்கும் ஒரு பேச்சுல கூப்பிடுற அளவுக்கு தூரத்துல போய் நின்றுட்டு இப்ப அப்னேர் கூப்பிடுறாரு, தாவீது ராஜா கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாருன்னா அப்னேரை கூப்பிடுறாரு. அப்னேரே, நீ உன் கடமையை என்ன பண்ணிட்ட? தவறிட்ட. ஓ ராஜாவை காக்க வேணாமா அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சிட்டாரு. என்னங்க, பக்கத்துல வந்து செம்ப தூக்குறான், ஈட்டிய தூக்குறான், காது கேட்கல. ஒருத்தனுக்கு கூட காது கேட்கல. 3000 பேர் சுத்தி படுத்திருக்குன்னா ஒருத்தனுக்கு கேட்கல. ஆனா
தூரத்துல இருந்து போய் அப்னேரன் கூப்பிடுறான், எந்திரிக்கிறான். கர்த்தருடைய கரத்தின் கிரியையை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ராஜா சொல்றார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. எப்படி காப்பாத்த? 3002 பேருக்கு தூக்கத்தை உண்டாக்கி உன்னை காப்பாத்தினார் இல்லையா? அப்ப பாருங்க, தாவீது ராஜா வர்றாரு. தாவீது கூப்பிடுறாரு, நீ வா, உன் ராஜாவை நீ காக்க வேண்டிய கடமை உனக்கு இல்லையா அப்னேரே? இங்க வா. வந்து ஒருத்தன் வந்து உங்க ராஜாவை கொல்றதுக்கு நீங்க வந்தான், நீ இப்படி கோட்டை விட்டுட்டியே, இங்க வா, உன் ராஜாவோட ஈட்டியும் செம்பையும் என்கிட்ட இருக்கு, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்ப தாவீதோட சத்தத்தை கேட்டுட்டு சவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன், வாசிக்கலாம். 21வது வசனம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். இன்னொன்று அடுத்த வசனம். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். அடுத்த வசனம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஹல்லேலூயா. என்ன நடக்குது இங்க? ஒரு கிளைமாக்ஸ் நடக்குது. சவுல் ராஜாவே என்ன சொல்றாருன்னா, தாவீதே என் குமாரனே, நீ எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்க, நீ பெரிய காரியங்களை செய்வ, மேன்மேலும் பலப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் வழியே போனாராம். பாருங்க, தேவனாகி அதனால தான் தாவீதுக்கு நல்லா தெரியும், எதிரி வாயிலிருந்தே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த வாய் சபிச்சுச்சோ அந்த வாயாலேயே ஆசீர்வதிக்கிற செய்கிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! நீ பெரிய காரியங்களை செய்வ, மென்மேலும் பலப்படுவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்க. இதே மாதிரி இன்னொரு காரியமும் நான் சொல்ல மறந்துட்டேன். என்கேதின் வனாந்திரத்தில் ஒரு காரியம், இதே மாதிரி ஒரு காரியம் நடக்குது. நான் சுருக்கமாக செஞ்சேன். அது எங்கே இருக்குன்னா 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் இருக்கும். பாருங்க, இந்த என்கேதி வனாந்திரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, சவுல் தாவீதை தேடி வருவார். அப்போ இந்த 3000 பேரும் இருப்பாங்க ஒரு இடத்துல. அப்போ தாவீது ராஜா என்ன பண்ணுவார், சவுல் ராஜா என்ன பண்ணுவார், நான் வந்து இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக நான் போகிறேன்னு சொல்லி ஒரு குகைக்குள்ளே போவார், ஒரு கெபிக்குள்ளே போவார். அந்த இடத்துல யார் இருப்பானா, தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் இருப்பார். கெபியின் பின்பக்கங்கள் எப்பயுமே வந்து கெபி எப்படி இருக்குன்னா, இயற்கை உபாதையை கழிக்க போகிறவங்க எப்படி போவாங்க? ஒதுக்குப்புறமாக தானே போவாங்க. அது மாதிரி ஒரு ஒதுங்குற இடம் யார் கையில் இருக்குது? தாவீதின் மனுஷருடைய கையில் இருக்குது. அப்போ தாவீதோட மனுஷங்க சொல்கிறாங்க, உன் கையில் தேவன் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, ஒரே போட்டு தள்ளிடுவோம், இன்னைக்கு போட்டு தள்ளிடுங்க அப்படின்னும் போது தாவீது சொல்கிறார், இல்லை, நான் என்ன கர்த்தரை அபிஷேகம் பண்ண மனுஷனை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவர் இயற்கை உபாதையை கழிக்கும் போது அவருக்கே தெரியாமல் அவருடைய தொங்கல்னா என்னதுன்னா, இந்த இது மாதிரி தொங்குது பாருங்க, இதான் தொங்கல். அவனுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த தொங்கலை என்ன பண்ணிடுறாரு, வெட்டி எடுத்துடுறாரு. வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. அப்பையும் நான் சொல்கிறேன், ஒரு மெஸ்மரிசம் பண்ணிட்டார். யாரு? தேவனாகிய கர்த்தர் சவுலுக்கு. என்னங்க இப்போ இதை பிடிச்சி அறுக்குன்னா நான் சும்மா இருப்பேனா? அவ்வளோவா எனக்கு தெரியாமல் இருக்கும்? இல்லை, தெரியும்ல, நம்மளை வெட்டும்போது தெரியாதா நமக்கு? இன்னைக்கு இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியா அந்த நாட்களில் கத்திரிக்கோல்லாம் இருந்திருக்கும். கத்தியை வச்சு தான் அறுத்துருப்பாங்க, பட்டயத்தை அவன் கையில் இருந்த பட்டயத்தை வச்சு தான் அறுத்துருப்பாங்க. அப்போ தெரியாமையாக இருந்திருக்கும். ஆண்டவர் ஒரு மயக்க மருந்து போட்ட மாதிரி குளோரோஃபார்ம் போட்டு உட்கார வச்சுட்டாருங்க அங்கே கெபிக்குள்ளே. அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ சொல்கிறார், வெளியில் வந்த உடனே தாவீது ராஜா சொல்கிறார், அவர் இயற்கை உபாதையெல்லாம் கழித்து வேதனை நீங்கி அப்பாடான்னு வெளியில் வரும்போது தாவீது ராஜா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ராஜாவாகிய என் சவுலே அப்படின்னு சொல்லி, சவுல் ராஜாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன்,
அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். அடுத்து வாசிக்கலாம். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை இருக்கட்டும். இப்ப 20வது வசனத்துக்கு வந்துருங்க. 20வது வசனம். நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்று அறிவேன். இங்க பாருங்க, 19வது வசனத்துல பார்க்கும்போது சவுல் ராஜா என்ன பண்றாரு, தாவீதை பார்த்து சொல்றாரு, ஒருவன் தன்னுடைய எதிரியை கண்டுபிடிச்சா அவனை விடுவானா? ஆனா நீ நான் உனக்கு தீமை செஞ்ச, நீ எனக்கு நன்மை செஞ்ச, அதனால நீ நீதிமான். நீ என்ன சொல்வார்னா, கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, உன்னை ராஜாவா அமர வைப்பார். நீ நிச்சயமாய், அடுத்த வசனம் போடேமா, அடுத்த வசனம், நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலைவரப்படும். யார் இந்த வார்த்தையை சொல்றாரு? சவுல் ராஜா தாவீதை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறாரு? நீ கண்டிப்பா ராஜாவா வருவாப்பா, நீ நிச்சயமா ராஜாவா, இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் உன் கையில உறுதிப்படும். பாருங்க, அப்ப அப்படியே வருது. அப்ப பாக்குறோம், ஆண்டவர் அரண்மனையில ஈட்டியில 3 தடவை ஈட்டியை உரிச்ச போய் காத்தாரு. வீட்டுக்குள்ள படுக்கையில தூக்கிட்டு போகும்போதும் காப்பாத்தினாரு. அடுத்து கேகிலாவும் மக்கள் நன்மை செஞ்ச மக்கள் ஒப்பு கொடுக்க போகும்போது காப்பாத்தினாரு. ஆகிலாவில் காப்பாத்தினாரு. நாபால் கைக்கு காப்பாத்தினாரு. மறுபடியும் ஆகிலால காப்பாம்போது எல்லாருக்கும் நித்திரையை வர வச்சு காப்பாத்தினாரு. எங்கேதி வனாந்திரத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்? குளோரோஃபார்ம் தான் போட்டார். அவனுக்கு போட்டு அவனை மதிமயங்க வச்சு தொங்கலை வெட்ட வச்ச. பாருங்க, எல்லாத்துலையும் காப்பாத்திட்டார். கடைசி நம்ம பார்த்தோம், 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் பார்த்தோம். அப்படியே தாவீது தன் வழியாய் போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். இப்போ என்ன பண்றாரு தாவீது? ஐயோ, இப்படியே நான் இந்த வனாந்தரத்தில் எத்தனை நாள் சுற்றி திரிகிறது, போதும். நான் எங்கேயாவது இனிமேட்டு இஸ்ரவேல் வட்டாரத்துக்குள்ளே இருந்தால் தானே சவுல் ராஜா என்னை வரட்டிட்டு வருவார். நான் என்ன பண்ணிடுறேன், பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி காத் என்கிறதான ஒரு பெலிஸ்தருடைய பட்டணத்துக்கு போயிடுறாரு. காத்துனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, காத்து யாரோட ஊரு? காத்து யாரோட ஊரு? கோலியாத்தோட ஊரு. காத் ஊரானாகிய எதிரி யார் எதிரி? அந்த கோலியாத்தை கொண்டதுனால தானே பெலிஸ்தர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய சவாலா யார் மாறினா? தாவீது. இப்போ என்ன பண்ணிடுறாரு, அந்த காத்து ஊருக்கே போறாரு. அதனுடைய ராஜா பேர் ஆகிஸ். அந்த ராஜா ஆகிஸ்ட போய் சொல்றான், தயவு செய்து எனக்கு உன் ஊர்ல ஒரு இடம் கொடு அப்படின்னு போது கர்த்தருடைய கண்கள் தயவு கிடைக்கப்படி சிக்லாக் அப்படின்ற ஒரு ஊரை கொடுத்துடுறாரு. அந்த ஊர்ல எவ்வளவு நாட்கள் குடியிருக்கிறான்னா, 1 வருஷமும் 4 மாதமும் அந்த சிக்லாக்ல தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் குடியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிடுவாரு, ஆகிஸ்க்கு தாவீதுனா உயிர், பயங்கர உயிர். இப்போ என்ன ஆகுதுன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண போறாங்க. அப்ப யார் போவா? பெலிஸ்தர் நிறைய தேசங்கள், பெலிஸ்தருடைய பட்டணங்கள் நிறைய இருக்கும். அந்த பெலிஸ்தர்கள் ராஜாக்கள் எல்லாம் யாருக்கு எழும்பி இப்போ யுத்தம் செய்ய போறாங்க? இஸ்ரவேலருக்கு எழும்பி யுத்தம் செய்ய போறாங்க. அப்ப என்ன பண்றான் ஆகிஸ், ஏய் தாவீது, நீயும் வா என் கூட, நீ இவ்வளவு நாள் எனக்கு உதவியா இருந்த, இப்போ இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண போறேன், நீ எனக்கு உதவியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே தாவீது என்ன பண்றாரு, தான் மனுஷனை கூட்டிட்டு, என்னை 1 வருஷமும் 4 மாசமும் யாரு தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கா? காத்து ராஜா தான், பெலிஸ்தர் ராஜா தான் காத்துக்கிறாரு. ஆனா மற்றவங்கள்ட்ட யுத்தத்துக்கு போகும்போது கூட போனா ஜெயிச்சாங்க, கதை வேற. இப்ப யாருக்கு விரோதமா போறாங்க? சொந்த மட்டனம். அது இஸ்ரவேல் தேசம் யாரோட தேசம்? கர்த்தருடைய தேசம். அவர் விசாரிக்கிற தேசம். கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா யுத்தம் போறாங்க. இப்ப யார் கூட போகணும்? தாவீது போகணும். தாவீதுக்கு மனசுல கலக்கம். பாருங்க, போறான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அங்க உள்ள பெலிஸ்திய ராஜாக்கள் சொல்றாங்க ஆகிஸை பார்த்து, என்ன நீ யாரை கூட்டிட்டு வர்ற? இந்த தாவீதை தானே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்னாங்க. இவன் தானே நமக்கு முக்கியமான வில்லை, இவனை கூட்டிகிட்டு வர்ற? ஐயோ, இவன் வந்தா நாங்களாம் யுத்தத்துக்கு வரல, நீ பாப்பா அப்படின்னு. உடனே கர்த்தர் எவ்வளவு அனுசரணையா இருக்கிறாரு பாருங்க. உடனே ஆகீஸே சொல்றான், நீ உத்தமன் தான், எனக்கு தெரியும் தாவீதே, ஆனா என் கூட இருக்கிறவங்க நீ யுத்தத்துக்கு வர வேணான்றாங்க, அதனால நீ என்ன பண்ணிரு, வீட்டுக்கு போயிரு. ஏன்னா அந்த யுத்தத்துல தான் யாரு செத்து போவானா? சவுல் செத்து போவான். இப்ப மட்டும் தாவீது யுத்தத்துக்கு போயிருந்தா அவன் மேல ஒரு பழி வந்திருக்கும். என்ன பழி வந்திருக்கும்? தாவீது பெலிஸ்தியரோட போய் யுத்தத்துக்கு போனதுனாலதான் இஸ்ரவேலர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள், இஸ்ரவேலின் ராஜா கொல்லப்பட்டார்ன்ற பழி வந்திருக்கும். ஆனா தேவனாகிய கர்த்தர் எப்படி ஒரு பழிக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டாரு பாருங்க. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். உங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் எந்த ஒரு பழியும் உங்கள் மேல் வராதபடி பாதுகாக்கிற தேவன். ஆனா அப்படினால்தான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே
கர்த்தரையே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கடைசியா பாருங்க, கடைசி கட்டத்துல பாருங்க, இப்ப என்ன பண்ணினா ஊருக்கு அனுப்பி விட்டுறான். உடனே சிக்லாக்கு திரும்புறாரு. 3 நாட்கள் கழித்து தான் சிக்லாக்கு வர்றாரு. அவர் யுத்தத்துக்கு போயிட்டு, யுத்தத்துக்காக ஆகிசோட போயிட்டு 3 நாள் கழிச்சு திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டு இருக்கிறது. என்னன்னா, சிக்லாக்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக்கை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? கொள்ளையடிச்சு தீக்கரையாக்கி அவனுடைய இடத்துல ஒன்றுமே இல்லாம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? அழிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்த உடனே பார்த்த உடனே 3 நாள் பிரயாணம், களைப்பு வேற. தன் மனைவி பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமா படலான்ட்டு வந்தவங்களுக்கு இங்க என்ன அதிர்ச்சி? மனைவி இல்லை, பிள்ளைங்க எல்லாம், ஆடு மாடு இல்லை, எதுவுமே இல்லை, வீடெல்லாம் சுத்தமா தீக்கரையாக்கப்பட்டிருக்கு, இளைப்பாற இடம் இல்லை. எல்லாரும் அழுகுறாங்க. 600 பேர் என்ன பண்றாங்க? அழுகுறாங்க. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பலனே இல்லை அவங்களுக்கு, அவ்வளவு ஒரு பாரம், அழுறாங்க. அடுத்து பாருங்க, இந்த நேரத்தில் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, இவங்க கூட இருக்கிற 600 பேர் எப்படிப்பட்டவங்க? முறுமுறுக்கிறவங்க தானே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 6வது வசனம் வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, முன்னாடி சவுலும் அவனுடைய 3000 பேர் தான் துரத்திக்கிட்டு இருந்தாங்க கொல்றதுக்கு. இப்ப கூட இருக்கிற 600 பேருமே இவனை என்ன பண்ண நினைக்கிறாங்க? கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தி கொண்டான்? என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது. தன் ஆத்துமாவை தைரியப்படுத்துறார். ஆத்துமாவே கலங்காதே, நீ ஏன் தியங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? உனக்கு ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆனப்படினால் நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க, கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறான். நான் எப்பயுமே என்ன பண்ணுவான்? கர்த்தரிடத்துல விசாரிப்பான். கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். இந்த அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களே, இவங்களை நான் பின்தொடர்ந்தா பிடிப்பேனா? அந்த தண்டை பிடிப்பேனா? கர்த்தர் பேசுறார், நீ போ, நீ சகலத்தையும் என்ன பண்ணுவ? திருப்பி கொள்ளுவன். அதே போல போறாரு, சகலத்தை என்ன பண்றாரு? திருப்பி கொள்ளுகிறார். திருப்பி கொண்டது உடனே திரளான கொள்ளை கிடைக்குது. அவர் ஒரு ஜெனரஸ் ஹார்ட். தாவீது ராஜாவுக்கு ஒரு ஜெனரஸ் ஹார்ட். நமக்கும் அப்படித்தான் இருக்கணும். அந்த ஜெனரஸ் ஹார்ட்ல பாருங்க, 29வது வசனம் வாசிக்கலாம். ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் 26 தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். அடுத்து பார்க்கிறோம், யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் என்ன? 14 பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பி இருக்கிறான். எத்தனை பட்டணங்கள்? 14. உண்மையில பாருங்களேன், தாவீது ராஜாவோட குணம் வந்து ஒரு நல்ல ப்ராட் மைண்ட், ஒரு ஜெனரஸ் ஹார்ட். நமக்கும் அப்படித்தான் இருக்கணும். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். நம்முடைய இருதயமும் நல்ல ப்ராடாக இருக்கணும். நல்லா செய்யணும், நல்ல ஏழைகளுக்கு செய்யணும், நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நல்லா செய்யணும், கர்த்தருக்கு நல்லா செய்யணும். நம்ம பார்க்க தாவீது ராஜா எப்படி கொடுத்தாரு? சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்காக வேண்டிய பொண்ணு, வெள்ளி, வெண்கலம் எல்லாம் எப்படி சேர்த்து வச்சாரு பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய இருதயம் அப்படிதான் இருக்கணும். அப்போ பார்க்கிறோம், தாவீது ராஜாவை அற்புதமாய் பாதுகாத்த தேவன். இங்க பார்க்கிறோம், சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்கிற தேவன். இப்போ சங்கீதம் 62வது சங்கீதத்துக்கு வந்து விடுவோம். இப்போ பார்க்கிறோம், தாவீது ராஜா, இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்றார் என்றால், தாவீது ராஜா சும்மா அந்த வார்த்தையை சொல்ல, என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். பார்க்கிறோம், அவருக்கு எதுவரைக்கும், அதுல 3வது வசனம், நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். 4வது வசனத்துல அவன் தாவீதோட மேன்மையிலிருந்து அவனை தள்ளுபடிக்கு எப்படி அபத்த பேசி யோசிக்கிறாங்க. ஆனா அதன் மத்தியில தான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கடந்து வந்த பாதையை பார். சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிறவர் கர்த்தர் தான். என்னை ஒவ்வொரு கட்டத்துக்கு, கோலியாத் கரடிக்கு, சிங்கத்துக்கு, கோலியாத்துக்கு, சவுலுடைய ஈட்டிக்கு, சேவகர்களுக்கு, வனாந்தரத்தில் ஆகிலால, கேகிலால, என்கேதி வனாந்தரத்தில் நாபாலுக்கு, ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை யார் காப்பாத்துனா? கர்த்தர். அவர் தான் இப்பயும் அவர் தான் காப்பாத்துறார். இவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு.
அவரால், நான் நம்புகிறது அவராலே வரும். இப்ப பாருங்க, இந்த சங்கீதத்துல பாருங்க 8வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் நம்புன என் தெய்வம் எபினேசர், இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவர், இன்றைக்கும் என்னை பாதுகாத்து வருகிறார், என் நம்பிக்கையின் நட்சத்திரம் அவர், நான் நம்புகிறதே அவர் எனக்கு கொடுக்கிறவர். ஆனபடியால ஜனங்களே, நீங்க எக்காலத்திலும் யாரை நம்புங்கள்? கர்த்தரையே நம்புங்கள். ஹல்லேலூயா. நாம எக்காலத்திலும் நம்ப வேண்டிய ஒரே தெய்வம் யாரு? எக்காலத்திலும் கர்த்தரையே நம்புங்கள். கண்ணீரின் பாதையிலும் கர்த்தரை நம்புங்கள், களிப்பின் பாதையிலும் கர்த்தரை நம்புங்கள், புலம்பலின் பாதையிலும் கர்த்தரை நம்புங்கள், பூரிப்பாயிருக்கிற நேரத்திலும் கர்த்தரை எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். உங்க இருதயத்தை மனுஷரிடத்துல இல்ல, அதிபதிகளிடத்துல இல்ல, அதிகாரிகளிடத்துல இல்ல. எனக்கு நான் போய் கண்ணீர் வடிச்சா அவன் எனக்கு அந்த அதிகாரியோட கண்களை இறக்கம் கிடைக்கும் இல்ல, மனிதர்களிடத்துல இல்ல. உங்க இருதயத்தை கர்த்தருட சமூகத்துல ஊற்றி விடுங்கள். நம் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அடுத்து சொல்றாரு, கீழ் மக்கள் மாயை, மேல் மக்கள் பொய், தராசிலே நிறுக்கப்பட்டார், அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். அடுத்து சொல்றார், கொடுமையில நம்பிக்கையா இராதிருங்கள், கொடுமையை நம்பாதிருங்கள். கொடுங்கோல் பண்ணி, சவுல் ராஜா கொடுங்கோல் பண்ணணும்னு நினைச்சான், அவனுடைய நம்பிக்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கொடுமையை நம்பாதீங்க, கொடுமையை பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. கொள்ளை நிறைய கிடச்சிருச்சு எனக்கு, அதனால பெருமை பாராட்டாதீங்க. உங்களுக்கு எனக்கு சொத்து பெருகிக்கிட்டே போகுது, நம்பிக்கையை அது மேலே வைக்காதீங்க. தேவன் ஒரு தடவை விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, கிருபையும் உம்முடையது. ஆண்டவர் அவன் தேவரீர், அவன் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் போடலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதில் 2 பின்பகுதியை வாசிக்கிறேன், ஏனென்றால் ஃபுல்லாகவே வாசிக்கலாம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். உங்களுக்கு அந்த அறிவு இருக்குதா இன்றைக்கு? தாவீதுக்கு அந்த அறிவு இருந்ததினாலே அவன் சொன்னான், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது சொன்னதுக்கு காரணம் அவன் தேவனை குறித்து அறிந்த விதம். இன்றைக்கு உங்களுக்கு அந்த அறிவு இருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஏனென்றால் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இன்றைக்கு நீங்க கர்த்தரை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் போடலாம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுற உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்திருக்கீங்கல்ல, உங்களை தேடி வந்த ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். அடுத்து பார்க்கிறோம், ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். தாவீது ராஜா அவருடைய நாமத்தை அறிந்திருந்தான், எபினேசரை அறிந்திருந்தான், ஆனபடியினாலே கர்த்தரை அவன் நம்பி இருந்தான். ஆனபடியினாலே சொன்னான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வெள்ளை கூட நம்ம எல்லாரும் கூட எழுந்து ஜெபிப்போமா? எனக்கு உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு எதன் மேல இருக்கிறது எனக்கு தெரியும்.